வந்திருக்கும் ஊடக பத்திரிகையாளர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு ரொம்ப ஒரு இனிய காலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படத்தில் ஒர்க் பண்ணது வந்து ஒரு ரொம்ப சந்தோஷமான ஜாலியாக ஃபன். எங்களுக்கு படம் பண்ணும் பொழுது நிறைய படங்கள்ல அந்த அனுபவம் தான் நடிகர்களாக எங்களுக்கு இருக்கும். பட் ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஆயிரும். பட் இந்த படத்தில் வந்து எல்லாமே வந்து நாங்கள் எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோமோ அது ஸ்க்ரீன்லேயும் ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அதை எவ்ரி டைம் வந்து டெக்னீஷியன்ஸு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்பொழுதும் சரி, பிஸ்னஸுக்காக பார்க்கும்பொழுதும் சரி, அந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப என்கரேஜிங்காக இருக்குது. ஸோ இது ஐம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் த டைம் அந்த ஸ்க்ரீனில் ஆடியன்ஸோட தேட்டரில் பார்த்து அவங்க என்ஜாய் பண்ணுறத பார்க்குறதுக்கு நிறைய இருக்குது. பட் மேடையில் இருக்கிறவங்க எல்லாமே பெரிய ஆளுங்க, நிறைய பேசணும். அதனால் நான் நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி எல்லாருக்கும். அழகுன்னு பேசல. ஸோ ஆன்லைனில் பார்த்துருப்பீங்க யூடியூப்பில். ஸோ நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள். அவரோட ஃபங்க்ஷன் அது. அவரோட காலேஜில் என்னோட ஜூனியர் அவர். ஸோ அதை நான் சொல்லிக்கிறேன். ஸோ முதல்ல டேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டேரக்டர். அவரே வீட்டில் சாப்பாடெலாம் கட்டி டெய்லி கொண்டு வந்துடுவார். அமைதியாக சமத்தா உட்காந்து ரொம்ப சாஃப்டாக ரொம்ப என்ஜாய் பண்ண அவர் வேலை பார்த்ததில்ல. அப்புறம் ரொம்ப பிடிச்சது பாரதி தனதனோட பெரிய ஃபேன் நான். அவர் கூட ஒரு சீன் ஒன்று நடித்தேன். ஸோ அது எனக்கு மறக்கவே முடியாது. அதனால் அப்படியாக வர வாழ்த்துக்கள். ரொம்ப ஹாப்பியான விஷயம். நடித்து முடித்தோடனே சாயந்தரமே கவரில் சம்பளம் வந்துடும். ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. ஸோ நன்றி. ஸோ எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நிவாஸ்க்கு வாழ்த்துக்கள். டைரக்டருக்கு படத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். ஒரு படம் அதன் விடியலை தொடுவதற்கு அது வெள்ளித்திரையில் வெளியாவதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் ஏதோ ஒரு காரணங்களால் சில சமயம் தாமதமாகும் போது அதன் வலியை முழுக்க கடந்து செல்பவன் அந்த இயக்குனர் மட்டுமே. நடிகர்களாகட்டும், நடிகைகளாகட்டும், தொழில்நுட்ப கலைஞர்களாகட்டும், ஏன் தயாரிப்பாளர் கூட ஆகட்டும், வேறொரு கடந்து சென்று விடுவார்கள். ஆனால் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த படம் எப்ப ரிலீஸ் ஆகும், நம்ம ப்ராடக்ட் எப்ப ஸ்கிரீனுக்கு வரும், இந்த காட்சி மக்கள் எப்ப ரசிப்பாங்க, இந்த சாங் எப்படி ரீச் ஆகும்னு ஒவ்வொரு செகண்டும் அவரோட வலியை அனுபவிக்கிறது டைரக்டர். அந்த வலியை என்னுடைய முதல் படத்தில் நான் அனுபவித்திருக்கிறேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு பேசுவதற்கு முழு தகுதி இருக்கிறது. சினிமா தொழில் பொழுதுபோக்கு தொழில் அல்ல. இது உழைப்பை கோரும் தொழில். இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில். பக்கத்து தெரு மச்சான் சொன்னா, எழுத்த வீட்டில் இருக்கிற மாப்பிள்ள சொன்னா 30 வருஷமா சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கா, படம் எடுத்தா இங்க வித்துறலாம், அங்க இப்படிலாம் வராதீங்க தயவு செய்து. திரும்பவும் சொல்கிறேன், இது அர்ப்பணிப்பை கோரும் தொழில், உழைப்பை கோரும் தொழில். இது பொழுதுபோக்கு தொழில் அல்ல. எத்தனை வருஷம் தெரியுமா அந்த பையன்? ஓகே, இந்த படத்தை நடிக்காட்ட கூட இப்படி ஒரு படம், இந்த ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினா கட்டாயமா வந்திருப்பேன், பேசியிருப்பேன். இன்னைக்கு இருக்கிற மேடையில் இருக்கிற இவ்வளவு பேர்ல எத்தனை பேர் இந்த படத்துல இன்வால்வ் ஆனவங்க, எத்தனை பேர் இந்த படத்தில் நடிச்சவங்க, எத்தனை பேர் இந்த படத்துல சம்பளம் வாங்கினவங்க? கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வேற 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 ப்ரையாரிட்டி இருக்கு. ஆனா இந்த டைரக்டருக்கு
இந்த ஒரு படத்துக்கு போக முடியுமா? ஓகே. ஸோ பாலாஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் இந்த படத்தை வேறொரு படத்தை எடுத்து செய்யக்கூடிய அவங்க யாருன்னு தெரியல, அந்த ப்ரொடியூசர்ஸ். திருமலை, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல ஒரு பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கீங்க. என்னுடைய அண்ணன்கள் இருக்காங்க, என்னுடைய அப்பாக்கள் இருக்காங்க, சினிமாவில் உள்ள அப்பாக்கள் இங்கே இருக்காங்க, பெரியவங்க எல்லாம் இருக்காங்க. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, அந்த அளவுக்கான ஒரு பெயின். இனி மேல் இது இந்த நமது தொழில் நிறைய படங்களுக்கு இது இந்த ஒரு அனுபவம் நடக்காம இருக்கிறதுக்காக கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுதான் நான் உங்கள்கிட்ட கேட்குற ரெக்வஸ்ட். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பாலாஜி கேசவனை எனக்கு ஒரு 20 வருஷத்துக்கு மேலே இருந்து தெரியும். ரொம்ப ஒரு ரசனையான ஒரு மனிதர், ரொம்ப நல்ல மனிதர். அவரோட படத்துக்காக நான் ரொம்ப நாளாக வெயிட்டிங். இந்த படம் வந்து ஒரு நல்ல ரொமான்டிக் காமெடி, ஒரு லைட் ஹார்ட்டட் படம். நான் இந்த படம் பார்த்துட்டேன். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நிவாஸ் பிரசன்னாக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த மேடையில் இந்த படத்தை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து என் அண்ணன் ஆர்கே சுப்பிரமணி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக நான் இந்த இடத்துல தெரிவித்துக்கணும். ஏன்னா இதோட ஒரு சிறந்த மேடை எனக்கு கிடைக்காது. அவர் எங்கே எந்த மேடையில் பார்த்தாலும் நான் நன்றியை சொல்லிவிடுவேன். ஏன் அப்படின்றதுக்கு நீங்கள் எல்லாரும் யோசிப்பீங்க. இப்போ அண்ணன் அழகம் பெருமாள் சொன்னார் இல்லைங்களா, ஒரு படம் எடுக்கிறது வந்து ஒரு பெரும்பாடு அப்படின்னா அதை ரிலீஸ் பண்ணுறது அதை விட டபுள் கஷ்டமாக இருக்கு. இதை வந்து சிறந்த அனுபவம் மிக்க பல ஜாம்பவான்களே வந்து சிரமப்படுற இந்த காலகட்டத்தில் நான் ஒரு படம் எடுத்தேன். அதை எடுத்து பண்ணும்போது தான் தெரிஞ்சது, அடடா இது வந்து இவ்வளோ பெரிய காம்ப்ளெக்சிட்டிஸ், பயங்கரமான இவ்வளோ சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது ரொம்ப கஷ்டத்தில் அதை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ அந்த நேரத்தில் கரெக்டான ஒரு காலகட்டத்தில் என்னையும் குடும்பத்தை மீட்டெடுத்தவர் என்ன ஆர்கே சுப்பிரமணி. ஸோ அதனால் இந்த இடத்துல இந்த படம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை வெளிவர டைமில் இந்த மேடையில் அது சொல்கிறது அப்ரோப்ரியேட்டாக இருக்குன்றதுனால நான் சொன்னேன். நன்றி அண்ணா. இந்த படம் வந்து முடிஞ்ச உடனே எப்போ ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலாஜிகிட்ட கேட்டுகிட்டே தான் இருப்போம். அது அப்படியே ஒரு காலகட்டத்தில் அப்படியே போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் என்னுடைய நடித்த படம் நான் சிரித்தால் படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போது எனக்கு ஒரு நல்ல ஒரு பேர் கிடைச்ச அந்த கேரக்டரில். அப்போது நான் பாலாஜிகிட்ட சொல்லுவேன், பாலாஜி இந்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணினா என்னையும் நிறைய பேருக்கு மக்களுக்கு தெரியுது, இன்னும் கொஞ்சம் நல்லா போவோம் பாலாஜி அப்படின்னு. அதுக்கப்புறம் வந்து ஹீரோடைய படம் ஓமை கடவுளை, அதுவும் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ அவரும் நல்ல ஒரு மார்க்கெட் இருக்கும்போது இப்போ ரிலீஸ் ஆனால் அந்த படம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு டைமும். அதுக்கப்புறம் இந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க, இந்த மலைக்கு போயிட்டு வாங்க, இப்படிலாம் சொல்லி என் பேச்சை கேட்டு தான் பாலாஜி வந்து வெள்ளியங்கிரி மலைக்கு போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் சொன்னார், இனிமேல் அந்த மலைக்கு நான் போகவே மாட்டேன்னு அப்படின்னு. ஸோ அதனால் இவ்வளோ காலகட்டங்களில் இவ்வளோ கடினங்களுக்கு பிறகு, இவ்வளோ கஷ்டத்துக்கு பிறகு இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படின்னு நினைக்கும் போது பாலாஜிக்காக நாங்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறோம், ரொம்ப பெருமைப்படுறோம். பாலாஜி ஏன்னா ஒரு ரொமான்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபன்னும் ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ என்றைக்குமே வந்து ஒரு ஸ்டோரியில் ஒரு ஃபிலிம் பேஸில் ராம்காம் வந்து என்றைக்குமே ஒரு பெரிய ஹிட்டான ஒரு கான்செப்ட் எங்கள் அன்புவாலேருந்து எடுத்திங்கன்னா. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபுல் ஃபன் இந்த படத்தில் ஒரு ஆரோக்கியமான நகைச்சுவை தந்திருக்காரு பாலாஜி. அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகள். மியூசிக் டைரக்டர் நிவாஸ், இது உங்களுடைய ஈவெண்ட்டு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய ஒரு மேடையாக அமையும், நிறைய பாராட்டுகள் வரும்ன்ற வாழ்த்துக்களோடு அனைவருக்கும் நன்றி கூறி இந்த வாய்ப்புக்கு எனக்கு தந்ததுக்கு பாலாஜி எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ப்ரொடியூசர் சார், உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையும். அனைவருடைய வாழ்த்துக்களும் அன்போடும். நன்றி, வணக்கம். இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஆக்சுவலாக ஒரு பிஸ்னஸ்க்காக ஏற்கனவே திருமலை சார் நம்மக்கிட்ட காட்டினார். சொல்லப்போனால் அது ஒரு எக்ஸாட்டிக் ரோம்காம். உண்மையிலே இந்த படம் பார்த்து ரொம்ப சிரிச்சு விழுந்து சிரிச்ச. செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வெளியே வரும்போது ரொம்ப, அதாவது மக்கள்லாம் இப்போ வந்து வர படங்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, மோஸ்ட்லி வந்துட்டு படம் பார்த்துட்டு வெளில வரும்போது 120 ரூபா 130 ரூபா வேஸ்ட்டு நினச்சி தான் வெளில வந்துட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது அந்த 140 ரூபாய்க்கான ஒரு மன நிறைவோடு வெளில வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது இந்த படத்து மேலே.
நம்ம இந்த டேரக்டர் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட உழைப்பு கிடைச்ச வெற்றியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம். திருமலை சாருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இங்கே மேலே இருக்க எல்லாருக்கும் பேர் எக்ஸாக்டாக நல்லா சொல்ல தெரியல, பட் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். வாய்ப்பு அளித்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். டைரக்டர் பாலாஜியும் நானும் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ண காலகட்டத்திலேருந்து ஃப்ரெண்ட்ஸு. பாலாஜி சினிமாவை ரொம்ப நேசிக்கிறவர், ரொம்ப நேர்மையான மனிதர். அவரோட நேர்மையே அவருக்கு நிறைய சமயங்களில் இடையூறாக அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக இந்த படம் வந்து சில காரணங்களால் டிலே ஆகும்போது நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன், அந்த படம் வரும்போது வரட்டும், நீங்கள் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிங்க அப்படின்னு. ஆனால் அவர் இல்லை, இந்த படம் முதல் படம் ஆரம்பிச்சிட்டோம், இதை முடிச்சுட்டு நல்லபடியாக வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த படத்துக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீர்க்கமாக இருந்தார். அவரோட உழைப்புக்கும் அவரோட காத்திருப்புக்கும் கண்டிப்பாக பெரிய பலன் கிடைக்கும். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள், டீமுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் செல்வமணி சார் அவர்களுக்கும், ராஜன் சார் அவர்களுக்கும், ராதாகிருஷ்ணன் சார் அவர்களுக்கும், இயக்குனர் தியாகராஜன் சார் அவர்களுக்கும், அழகன் பெருமாள் அவர்களுக்கும், மற்றும் நிறைய பேர் தெரியல எனக்கு, தப்பாக நினச்சிக்காதீங்க. அத்தனை பேருக்கும் முதற்கண் மரியாதை தெரிவிச்சேன். இந்த படம் வந்து திருமலையோட எத்தனாவது படம் தெரியல, ப்ரொடியூசராக அவர் பட்ட கஷ்டங்கள் எனக்கு கணக்கு நேரம் நல்லா தெரியும். எனக்கு ஒரு அற்புதமான ஒரு மனிதர் திருமலை. பல போராட்டங்களுக்கு அப்புறம் திருமலை வந்து இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு ஸ்டேஜுக்கு. ஸோ அதுக்காக வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். இந்த டைட்டில் கூட எனக்கு தொழில் ரொமான்ஸ் வந்து திருமலை வச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு அற்புதமான கிரியேட்டர் அவர் எங்கள் யூனியனில் இருக்க வேண்டியது எப்படி ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் போனதுன்னு தெரியல. ஒரு அற்புதமான டைரக்டர் அவர். இன்னொரு சந்தோஷமான விஷயம் இந்த படத்தில், இந்த படத்தோட திருமலைக்காக தான் நான் வந்தேன். எனக்கு தெரியாது ஆக்சுவலாக பாலாஜி படம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பாலாஜி என்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஒரு அற்புதமான ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர். இப்போ நல்ல படம் பண்ணியிருக்கிறாரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும், பாலாஜிக்காகவும் திருமலைக்காகவும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். நன்றி. பெருமதிப்புக்குரிய பேரன்புடைய என் சகோதர சகோதரிகளே, இந்த மேடைகளை விட்டிருக்கும் திரைப்பட ஜாம்பவான்களே, என்னுடைய ஊடக நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, உங்களுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படத்தினுடைய டைட்டில் எமக்கு தொழில் ரொமான்ஸ். எனக்கு அந்த வயசெல்லாம் கடந்து போச்சு. 75 வயசை கடந்து விட்டதால் தம்பி திருமலைக்கு மட்டும்தான் அது உரியது. அவன் எப்போதுமே ரொமான்ஸாக தான் இருப்பாப்புல. கடுமையான உழைப்பாளி. அந்த உழைப்பை இந்த படத்தில் கொடுத்திருக்கின்றாங்க. ஆகையால் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். அதே மாதிரி இந்த படத்தை உருவாக்குவதற்கு அதை வந்து இந்த படம் மட்டும் இல்லை, சின்ன திரைப்படம், அதை வந்து சிறிய பட்ஜெட்டில் செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு, பெரிய பட்ஜெட்டில் பண்ணுற படங்களுக்கு மிகப்பெரிய ஃபைனான்சியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி சின்ன தயாரிப்பாளர்களுக்கு கை கொடுத்து உதவுகிற ஒரு திருப்பதி வெங்கடாஜலபதியாக மகேந்திரன் நகர், அவருடைய உழைப்பில் இந்த படம் வந்து அவரும் தம்பி திருமலையும் சேர்ந்து இந்த படத்தை வந்து உருவாக்கியிருக்கிறாங்க. அதனால் முதல்ல வந்து இந்த சிறுபட தயாரிப்பாளர்களுக்கு உதவி பண்ணுற இந்த மகேந்திரன் நகருக்கு இந்த சபையின் வாயிலாக என்னுடைய நன்றியும், மேலும் மேலும் சிறிய தயாரிப்பாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டேன். அதே மாதிரி எங்கள் அண்ணன் கே ராஜன், அவர் திட்டுவார், சண்டை போடுவார், பேசுவார், ஆனால் உரிமையோடு எல்லாத்தையும் பண்ணுவார். எங்களை மாதிரி சின்ன தயாரிப்பாளர்கள் போய் நிற்கும்போது போடா போய் செய்யடா நான் இருக்கிறேன்டான்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு எங்களுக்கு காவல் தெய்வம் எங்கள் அண்ணன் கே ராஜன். அவர்கள் வந்து இந்த மாதிரி தயாரிப்பாளர்களுக்கு மத்தியில் நான் வந்து தம்பி திருமலைக்காக வேண்டி இங்கே பேச வந்தால் கூட இதனுடைய படத்தினுடைய இயக்குனர் தம்பி ரொம்ப சின்ன வயசு இப்போ தான் பார்த்தேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா படம் பார்க்கும்போதே தெரியுது அதனுடைய அந்த ஃபேக்ட் எப்படி படம் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி. அதுவும் ஒரு காமெடி படம்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் முழு படத்தையும் எங்களுக்கு பார்க்குறதுக்குரிய வாய்ப்பு வெகு விரைவில் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய
என்னுடைய சிறந்தார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த இசை வெளியீட்டு விழாவினுடைய நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற பெப்சியினுடைய தலைவர் அண்ணன் ஆர்.கே. செல்லுமணி அவர்களே, தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் நடப்பு சங்கத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் சிவா அவர்களே, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு விநியோகர் சங்கத்தினுடைய தலைவர், எந்நாளும் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிற அண்ணன் கே. ராஜன் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கிற தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினர்கள் அருமை அண்ணன் அழகன் தமிழ்மணி அவர்களே, சகோதரர் பழனிவேல் அவர்களே, மற்றும் மேடையில் வீட்டிருக்கிற இயக்குனர் எழில் உள்ளிட்ட திரையுலக ஜாம்பவான்களே, அரங்கத்தில் வீட்டிருக்கிற பெரியோர்களே, தாய்மார்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்து, அருமை சகோதரர் திருமலையுடைய டி கிரியேஷன்ஸ் எமக்கு தொழில் ரொமான்ஸ் இசை வெளியீட்டு விழா வெற்றிகரமாக நடைபெற்று கொள்கின்ற தருணத்தில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்று அந்த தயாரிப்பாளர் மீண்டும் மீண்டும் படம் எடுக்கிற சூழலை உருவாக்க வேண்டும், அதற்கு இந்த படம் வெற்றியடைய செய்ய வேண்டும் என்று கேட்கிற இதே நேரத்தில் ஒரு தயாரிப்பாளர் நன்றாக இருந்தால்தான் ஒட்டுமொத்த திரையுலகமும் நன்றாக இருக்கும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் திரையுலகமும் தயாரிப்பாளர்கள் மிகவும் இன்னலுக்கு ஆட்பட்டிருக்கிற இந்த சூழலில், இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து தயாரிப்பாளர்களை மீட்டெடுத்தால் திரையரங்கமாகட்டும், விநியோகஸ்தர்களாகட்டும், பெப்சியுடைய தொழிலாளர்களாகட்டும், எண்ணற்ற திரையுலகை சார்ந்திருக்கிற தொழிலாளர்களும் மிக பயனடையார்கள் என்ற உயர்ந்த எண்ணத்தில் இப்போது இருக்கிற ஒரு தேக்க நிலையை அகற்ற வேண்டும் என்கிற எண்ணத்தில் நேற்றைக்கு திரையுலகத்தை சார்ந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட நடிப்பு தயாரிப்பாளர் சங்கம், விநியோகஸ்தர் சங்கம், திரையரங்கு உரிமையாளர் சங்கம் ஒன்று கூடி எதிர்காலத்தில் தமிழ் திரையுலகம் எப்படி இருக்க வேண்டும் என்று சில முக்கிய முடிவுகளை எடுத்து அறிவிக்க இருக்கிறார்கள். அதை பின்பற்றி நடப்போமானால் நிச்சயமாக எதிர்காலம் தமிழ் திரையுலகம் சிறப்பாக அமையும். அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை எல்லாம் தர வேண்டும் என கேட்டு இந்த படக்குழுவுக்கு வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் படம் என்ன போயிடாமோன்னு ஒரு டென்ஷன்லேயே இருந்தது. இந்த வெள்ளிக்கிழமை நல்லா வந்திருக்கு. ராயன் ஒரு வியாபார ரீதியாக மாபெரும் வெற்றியை பெற்றிருக்குது. ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தான் இன்று தமிழ் சினிமாவுக்கு. இங்கிருந்து அனைவர் சார்பாகவும் இந்த டீம் ராயனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இதுபோக வார வாரம் நிறையா படங்கள் ஜெயிச்சுட்டே வந்தால் இன்றைக்கி பேசுகிற இந்த டிப்ரெஸ்டு டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சி போயிடும். நிறைய வெற்றிகள் வரணும், அது மட்டும்தான் நோக்கம். அந்த வகையில் எமக்கு தொழில் ரொமான்ஸ் வியாபார ரீதியாக வெற்றி படமாக அமையணுன்றது என்னுடைய வேண்டுதல், வாழ்த்துக்கள். இந்த விழாவினுடைய முக்கியமாக இங்கே வந்து அத்தனை பேருமே வந்த ஒரே காரணம் திருமலை என்ற ஒரே காரணம். தம்பி திருமலை வந்து ஒரு அற்புதமான சினிமாவின் காதலன். அவனுக்கு தொழில் சினிமா தான், வேறு எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு நல்ல போராளி, ரொம்ப பேஷனேட்டாக சினிமாவை ரொம்ப லவ் பண்ணி சினிமான்னு லெஃப்ட் ரைட்டு சுற்றிட்டு இருக்கிற ஆள். அவருக்கு வந்து இன்றைக்கி திருமலை வந்து ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபை பண்ணி ஒரு படத்தை பார்த்து அந்த படத்தில் இருக்கிற சிக்கல்களை கலைந்து அதை வெளியே கொண்டு வர்ற முயற்சிக்கு நிச்சயமாக எங்களுடைய எல்லாருடைய ஆதரவுக்கும் வாழ்த்துக்கள். அந்த மாதிரி ஒரு போராட்டம் ஜெயிக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நிறைய சின்ன படங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு பல பேர் முயற்சிப்பாங்க. அதற்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நகார் அவர்களுக்கு மற்ற என்டையர் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இயக்குனர் பாலாஜி அவரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய நல்ல படம்லாம் நல்லா இந்த படத்தை நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு. அவர் வந்து ஜெயிச்சு ஒரு பெரிய இயக்குனர் வருவதற்குடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி வந்து தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த குறிப்பிடக்கூடிய அற்புதமான மெலோடிகளை தரக்கூடிய இசையமைப்பாளர் தம்பி நிவாஸ், அவருக்கும் இந்த படத்தினுடைய வெற்றி பெரிய வரவேற்பை தர வேண்டும், இந்த பாடல்கள் வெற்றியடைய வேண்டும் அவருடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அது மாதிரி வந்து இந்த ஒரு இக்கட்டான சினிமா சூழ்நிலையில் இது போன்ற சிறிய படங்களை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சிக்கிற திருமலைக்கும் அந்த மொத்த டீமுக்கும்
என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு முன்னாடி நிறைய பேர் காரசாரமாக பேசிட்டு போனதுனால நான் உப்பு சப்பு இல்லாமல் ஒரு வாழ்த்துக்கள் வேண்டி தெரிவிச்சுக்கிறது தான் இருக்கேன். பாலாஜி ரொம்ப ரொம்ப நாளாக பழக்கமான நண்பர். இப்போ சமீப காலமாக ரொம்ப நெருக்கமாக பழகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச ஒரு நண்பர். நிறைய சிரமங்களுக்கு நடுவிலையும் போராட்டங்களுக்கு நடுவிலையும் அவர் அந்த படத்தை எடுத்திருக்கிறார். நம்ம தமிழ் சினிமாவில் பெரிய பெரிய இயக்குனர்கள் எல்லாமே சின்ன சின்ன படங்கள் பண்ண ஆரம்பிச்சு தான் பெரிய இயக்குனர்கள் ஆறியிருக்காங்க. ஏன்னா அது மாதிரி இவரும் ஒரு சின்ன படத்தில் ஸ்டார்ட் பண்ணுறாரு. மிகப்பெரிய இயக்குனராக வர்றதுக்கு வாழ்த்துக்கள். இசையமைப்பாளர் நிவாஸ்க்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படத்தில் நடித்த அசோக் செல்வன், பாலாஜி தரணிதரன், விஜய் வரதராஜன், படவகோபி இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். படம் வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும், டிஸ்டிங்கிஷ் கெஸ்ட்ஸ் ஆன் ஸ்டேஜ், எல்லோருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் பல போராட்டங்களுக்கு அப்புறம் வந்து இப்போது திஸ் ஃபிலிம் ஹேஸ் ஃபவுண்ட் இட்ஸ் லைட் அப்படின்னு சொல்ல முடியும். நம்ம வந்து நான் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் நீங்கள் வந்து யூ கம் அக்ராஸ் தெம், யூ ஃபைண்ட் தெம் வெரி சென்சிபிள். அட் த சேம் டைம் அவங்களோட உங்களுக்கு ஒரு பர்சனல் கனெக்ஷன் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சில இயக்குனர்கள் நான் சந்தித்து எனக்கு ரொம்ப மிக நெருக்கமான ஒரு இயக்குனர்னா பாலாஜி சார் தான் நான் சொல்ல முடியும். அவருடைய சென்சிபிலிட்டிஸும் அவருடைய தாட் ப்ராசஸும் நான் ரொம்ப நிறையா விஷயங்களை ரசிச்சிருக்கேன். இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவரோட நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். இந்த படம் ஆரம்பித்தது. ஸோ எனக்கு ஒரு பிரதர் அவர், ஆக்சுவலி ஒரு ஃபேமிலி எப்போவுமே. ஸோ இந்த ஃபிலிம் வந்து நல்லா வந்திருக்கு, பாடல்களும் நல்லா வந்திருக்கு. ஏன்னால் வந்து இதுக்கு நாங்கள் நிறையா சாரும் நானும் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணி நிறையா உழைச்சிருக்கோம். ஈவன் தோ நிறைய விஷயங்களுக்கு தாண்டி இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இந்த ஃபிலிமில் ஒரு சோல் இருக்குன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஆக்சுவலி ஐ திங்க் அந்த ஒரு விஷயம் தான் எப்போவுமே இந்த படத்தை வந்து ஹோல்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ சார் பற்றி சொல்லனால் அவரோட போராட்டங்களை நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். அவர் என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணியிருக்காருன்றதை ஐ ஹவ் சீன் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை ஐஸ். ஸோ ஐ திங்க் சார் ஒரு பொட்டென்ஷியல் அண்ட் அவர் வந்து இன்னும் பெரிய இடத்துக்கு வருவார்ன்றதை நான் நிறைய நம்புகிறேன். என்னோட மை ப்ரேயர்ஸ் அண்ட் மை விஷஸ் டு சார். அண்ட் நெக்ஸ்ட் வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ். இந்த படத்தை முதல்ல ஆரம்பித்தது சுதாகர் சார். அவர் மூலமாக அந்த படம் வந்து பாலாஜி சார் கிட்ட இருந்து ஒரு விஷயமாக ஃபார்ம் பண்ணி அதெல்லாம் நடந்து நிறைய விஷயங்களை தாண்டி அப்புறம் வந்து ஒருத்தர் மூலமாக இந்த படம் வரணும்னு இருக்கிறதுனா திருமலை சார் தான். அவர் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் பண்ண எடுத்த முயற்சிகளாகட்டும் நான் என் கண் முன்னாடி பார்த்துருக்கேன். ஏன்னா சின்ஸ் 2018 ஒவ்வொரு வருஷமாக வரும் இந்த விஷயம். ஒரு வருஷமாக வருவாங்க, இப்போ பண்ணிடலாம், அப்புறம் சம்டைம்ஸ் நின்றுடும், திருப்பி வந்துடும். ஸோ அது அந்த வெயிட்டிங் ப்ராசஸ் ஆகட்டும் அவங்க கோத்ரூ பண்ணதை நான் பார்த்துருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ ஃபைனலி இப்போ ஒரு குட் ஸ்பேஸ்க்கு இப்போ அந்த ஃபிலிம் வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். பிகாஸ் என்னால் வந்து கண்டிப்பாக பாலாஜி சார் ஒரு முழு முயற்சியும் அவருடைய சம்டைம்ஸ் இஸ் வெரி அடமெண்ட். ஸோ ஐ திங்க் அதுதான் அவரோட பிக்கஸ்ட் ப்ளஸ்ன்றதை நான் பார்க்குறேன். எவ்வளோ நிறைய நாங்கள் 2 பேரும் வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரி அடிப்போம், அப்பப்போ அடிச்சுப்போம், திருப்பி பேசிப்போம். ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த ஃபிலிம் வந்து இப்போ வந்திருக்குன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஐம் வெரி வெரி கிளாட் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம். அண்ட் I really thank my technicians, my singers, my sound engineers, my whole team and producers, Ashok, my friend, Avantika and everybody. This film has come out very well. நான் பார்த்துருக்கேன், நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் நிறையா சீன்ஸ். ஐ திங்க் சரியான நேரத்தில் இந்த ஃபிலிம் வில் ஃபைண்ட் இட்ஸ் ஓன் டெஸ்டினின்றதை நான் வந்து பிலீவ் பண்ணுறேன். ஸோ எல்லோருக்கும் நன்றி, வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. டு ஆல் த கெஸ்ட், பாலாஜி தரணிதரன் சார், குமாரராஜ சார்,
everybody, to producers, Bharava Gopi sir. Thank you so much for the, I'm feeling grateful to be standing here. Thank you so much, Nandri. அனைவருக்கும் வணக்கம். எமக்கு தொழில் ரொமான்ஸ் இது வந்து ஒரு ஜாலியான படம் தான். ரொம்ப பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னோ பெரிய புதுமையோ அப்படி கிடையாது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பண்ணணும். அது நம்ம யோசிக்கும் போதும் எழுதும்போதும் எடுக்கும்போதும் அந்த நோக்கத்தில் எடுக்கப்பட்டது தான் இந்த படம். என்டர்டெயின் பண்ணணும் அப்படின்றது அது இப்போ படமாக பார்க்கும்போதும் அது இருக்குது. பட் படத்தை சுற்றி நடந்த விஷயங்கள் பயங்கரமான திருப்பங்களும் திகிலூட்டும் சம்பவங்களுமா இருந்தது. பட் இது முடிஞ்சு இப்போ இது வந்திருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் நிறைய பேத்துக்கு நான் நன்றி சொல்லணும். இந்த படத்தில் வந்து என்னோட தயாரிப்பாளர் சுதாகரனில் ஆரம்பித்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ், அது ஒரு பெரிய பட்டியல். அது சொல்கிறதுக்கு நிறையா இருக்குது. பட் நிறையா பேசியிருக்காங்க, இன்னும் பேசணுங்கிறதுனால நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறேன். நிவாஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். நிவாஸ் சொன்ன மாதிரி தான். நானும் வந்து நிவாஸ் கூட அவ்வளோ சண்டை போட்டிருக்கேன். ஒரு தம்பி, அது வந்து என்னென்னா அது சேட்டை பண்ணுற தம்பி. அது சில பேர் நல்லா புத்திசாலியாக இருப்பாங்க, படிக்க மாட்டாங்க, உட்காந்து படிக்க மாட்டாங்கல்ல, அந்த மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் அந்த மாதிரி விஷயங்கள் அந்த மாதிரி நடந்தது. ரொம்ப நல்லா வந்திருக்கு. சினிமாட்டோகிராஃபர் கணேஷ் சந்திரா அவரும் அப்படி தான். எனக்கு எப்போவுமே இந்த ஸ்பாட்டில் ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பிரச்சனைகளோட ஒர்க் பண்ணாலுமே அது வந்து நான் ரொம்ப ஒரு அன்பான ஒரு காதல் மிகுந்த இடமா பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஒரு விஷயம் யோசிச்சுட்டு போகிறோம், நம்ம எங்கேயோ உட்காந்து யோசிச்சிருப்போம், ரொம்ப ஈஸியாக யோசிச்சிருப்போம். அதை எடுக்கிறதுக்கு அந்த ஒரு 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில் கவனம் வச்சு, அது ஃபோக்கஸ் புல்லிலேருந்து ட்ராலி தள்ளுறவங்கலேருந்து அந்த மூச்சை பிடிச்சி அந்த 30-40 பேர் அந்த ஒரு புள்ளியில் வேலை பார்க்குறாங்கல்ல, அந்த இடத்த பார்க்கும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயம் யோசித்தோம், அது அவ்வளோ பேர் வேலை பார்க்குறது என்னென்னா அவங்களுக்கு காசு தர்றாங்க, இல்லை அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. முழுக்க அந்த சினிமா மேலே இருக்கிற அவங்களோட பேஷன் இருக்குல்ல, அது பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்ம அதை எடுத்துடலாம். அப்படி இந்த கேமராமேன்லாம் வந்து பார்த்தா ஒரு ஷாட் எடுத்துட்டு நம்ம பரபரப்பாக போயிட்டு இருப்போம். ப்ளீஸுங்க ஒரே ஷாட் அப்படி லென்ஸ் மாற்றி அப்படி எடுத்துடுறேன் பாரு. ஏன் கெஞ்சுற, நீ நம்ம படத்துக்கு தானே எடுக்கிற, ஆனால் பட் நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். அதே மாதிரி பார்த்தா எல்லாருமே மெயின் டெக்னீஷியன் இல்லை, அந்த டீமில் ஒர்க் பண்ணுற எல்லாருமே அந்த ஒரு ஸ்க்ரீன்லாம் வந்து அந்த ப்ளோயர் வச்சு ஒருத்தர் வந்து கிருன்னு அடிச்சிட்டு இருக்காரு அந்த காற்றுல, ஸ்க்ரீன் ஃப்ரேம் எட்ஜில் ஆடணுன்ட்டு. அது எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு போய் அந்த ஸ்க்ரீனை விலைக்கு பார்த்தா அந்த அசிஸ்டன்ட் கேமராமேன் வந்து ஒரு பூனை மாதிரி சுருண்டு படுத்து அடிச்சிட்டு இருக்காரு. அப்படி பார்த்தாப்புல டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னா சரி அப்படின்னாப்புல. அவர் வந்து என்னன்னா அவர் வீட்டில் சாப்பிட்டுட்டு தட்டை கழுவாரான்னு தெரியாது. ஆனால் இந்த வேலையை அவர் பண்ணுறாருன்னா அவர் கேமராமேனை இம்ப்ரெஸ் பண்ணணும் இல்லை என்ன அப்படி கிடையாது. அவருக்கு சினிமா மேலே இருக்கிற ஆர்வம். அப்படி அந்த தொழிலில் வேலை பார்க்குறவங்க மொத்தமாக வேலை பார்க்கும்போது ஒன்று இருக்கும்ல, அதனால் இந்த படம் ஒர்க் பண்ணும்போது மொத்த டீமு கூட நான் ஃபீல் பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே என்னோட நன்றிகளை சொல்லிக்கிறேன். ஆலன், எடிட்டர் ஆலன், ஜெய், ஆர்ட் டைரக்டர், எல்லா பேருமே என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அவர் திருமலை அவர்களுக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவர் ஆக்சுவலாக இது எமக்கு தொழில் ரொமான்ஸ், அவர் எமக்கு தொழில் போர் அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஆரம்பிச்சார். அதனால வந்து அவர் சொல்ல வேண்டிய விஷயங்கள் அவர் அது போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படத்தை வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு. பார்க்குற எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாலியான ஒரு மூடில் இருக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் திரைத்துறையில் இருக்க பெரிய ஆட்கள் அவங்க இந்த மேடல் இருக்கிறது, என்னோட படத்துக்கு வந்திருக்கிறதுன்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ செல்வமணி சாரா இருக்கட்டும், சிவா சாரா இருக்கட்டும், அப்புறம் அந்த ஒரு அலெக்சாண்டர் அவர் ப்ரொடியூசர்லாம் வந்து அவரை நான் பார்த்தது கூட கிடையாது. ஒரு படத்தை பார்த்துட்டு ஜெனுவனா அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணேன்னு சொல்லும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா நான் இப்போவும் ஒரு சாதாரண ரசிகன் தான். நான் இந்த படமும் ஒரு சாதாரண படம் தான். பட் என்னன்னா நமக்கு நானே இப்போ ட்ரெய்லர் டீசர் பார்க்கும்போது ஏதோ ஒரு படம் பார்க்குறவங்க சந்தோஷத்துல தான் உட்காந்துருந்தது. என்னோட படங்கிறது இல்லை, நமக்கு எப்பவுமே அந்த ஒரு படம் பார்க்குறோங்கிற ஒரு மகிழ்ச்சி இருக்கும்ல, அது வந்து அது எனக்கு அந்த மாதிரி தான் அதை எடுத்துருக்கிறோம். எல்லாரும் அப்படி சொல்றது, இவங்க எல்லாம் வந்திருக்கிறது, என்னை வாழ்த்துனது ரொம்ப ஜெனுவனா சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமான என்னோட நண்பர்கள் பாலாஜி தரணிதரன், செல்லா, குமார் ராஜா, அவங்களுக்குலாம் நான் என்னோட மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னோட நண்பர்கள் தான் எனக்கு ஒரு வகையில் ஆசான்கள். உங்ககிட்ட தான் நான் கத்துக்கிறேன். நான் வந்து நிறைய படம் பார்த்து புக்கு படிச்சு அப்படிலாம் கிடையாது. நம்ம இப்போ பாலாஜி கூட நான் ஒரு படம் பார்க்குறேன்னா அந்த பாலாஜி படம் பார்க்கும்போது அது அவரோட பார்வையில் சில விஷயங்கள் சொல்லும்போது அது நமக்கு லேர்னிங்காக இருக்கும். குமார் ராஜாவும் அப்படிதான். குமார் ராஜாலாம் வந்து அவர் கூட நான் குமார் ராஜா, செல்லா, பாலாஜி 3 பேருக்குள்ள ஒற்றுமை என்னன்னா இவங்க கிட்ட பேசிட்டு போயிட்டேன்னா வீட்டில் நினைச்சு சிரிச்சிட்டு இருப்பேன். அப்படி ஒரு பயங்கரமான கமெண்ட்ஸ் சொல்லுவாங்க. ரொம்ப ஹியூமர் சென்ஸு, சினிமா மேலே இருக்க பேஷன் அவங்களோட இருக்கும்போது என்னன்னா நமக்கு பத்தலைன்ற ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் இந்த பிரேம்குமார் 96 டைரக்டர், அவர் தான் அந்த ப்ராஜெக்ட் அசம்பிள் பண்ணார். என்னன்னா இன்னொன்னா நம்ம எல்லா லைஃப்ல ஜென்ரலாகவே நட்புங்கிறது ஒரு முக்கியமான பங்காக இருந்தால் கூட சினிமா துறையில் வந்து
அதோட இது வந்து நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்கலாம். என்னன்னா இப்போ பிரேம் வந்து இதை கூப்பிட்டு போய் நீங்கள் படம் பண்ணுங்கன்னு ப்ரொடியூசர் ஜாயின் பண்ணுறாரு. ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறது இருக்குல்ல, நம்ம அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போதோ படம் பண்ணும்போதோ. இப்போ பக்ஸு தான் பாலாஜி தரணிதரனுக்கு வந்து பக்ஸு போய் ஒரு இடத்துல கதை சொல்கிறான். கதை கேட்டுட்டு அவங்க வந்து இல்லைங்க நாங்கள் பட்ஜெட்டில் சின்னதாக பண்ணலாம்னு பாலாஜி தரணிதரனை கூப்பிட்டு போய் இந்த படத்தை பண்ண சொல்லலாம். இப்படி நண்பர்களுக்குள்ளே பண்ணிக்கிறது இருக்குல்ல, அது நம்மளை வழி நடத்துறதுன்னு சொல்லி என்னோட சினிமா துறையிலையும் சரி, என்னோட பர்சனல் லைஃப்லையும் என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு பர்சனல் லைஃப்லையும் நான் இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது ஒரு பெரிய பட்டியல். என்னோட அப்பா அம்மாவுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அப்பா இல்லை, அப்பா இருந்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு. அதே மாதிரி எனக்கு அப்பா அம்மா எல்லாருமே என்னோட அண்ணன் தான். அவரு ஒரு ஒளிப்பதிவாளர். நான் இங்கே நிற்கிறேன், இல்லை நான் இப்படி ஒன்று இருக்கிறேன்னா அது முழுமையாக ஒருத்தர் சொல்லணும்னா அது என்னோட அண்ணன் தான். ஏன்னா அவர் வந்து நான் இப்படி ஒரு தம்பி இருந்தாலும் அவங்கெல்லாம் வந்து சாதாரண நாட்கள்னால ஹேண்டில் பண்ண முடியாது. அவர் பையனும் கூட பண்ணுவாரா, என்னோட நந்தன் கூட பண்ணுவாரான்னு தெரியாது அந்த மாதிரி. அப்புறம் நான் அந்த படம் ஆரம்பிக்கும் போது எமக்கு தொழிலமான்னு ரொம்ப ஜாலியான படம். அப்படி நிறைய போய் வரும்போது கடைசியில் வந்து என் செயல் ஆவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே எல்லாம் முன் செயல் என்று உணரப்பட்டுறேங்கிற ஒரு பட்டினத்தார் மனநிலைக்கு வந்தாலும் நான் வந்துட்டேன் ஓகே. பட் என்னோட மனைவி அவங்க அதில் கோத்ரூ பண்ணுறது இருக்குல்ல, அவங்க வந்து நான் வந்து எங்கள் அம்மா ஒரு பெண்கள் நம்ம கூட இருக்கிறவங்களை பார்க்கும்போது இது இதன் மூலமாக என்னென்னா சினிமாவில் இருக்கிற ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் எல்லாரோடையும் அந்த குடும்பத்தில் இருக்க பெண்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள நினச்சி நான் ஒரு நாளும் ஆச்சரியப்படுறேன். என்னோட மதர் இன்லா அவங்களும் அப்படி தான். என்னோட ஃபாதர் இன்லா அவரும் டைரக்டர் தான். அவங்க எல்லாரையுமே பார்க்குறேன்ல, அவங்க கோத்ரூ பண்ணுறது அவங்களோட ஸ்ட்ரென்த் இருக்குல்ல. இப்போ நான் இந்த ஃபங்க்ஷனில் கேர்லெஸ்ஸாக இருக்கிறேன், என்னோட மனைவி அவங்க வந்து அதோட பதட்டம் இருக்குல்ல, இது சரியா நடக்கணும், சரியா வரணும், நீ பண்ணிட்டியா அது பண்ணிட்டியா என்னடா அப்படின்னா ஸ்கூல்ல கூட இப்படி பண்ணதில்லைன்ற மாதிரி இருக்கும். அவங்க எல்லாத்துக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். எங்கள் அம்மா உடம்பு சரியில்லை, வர முடியல, அவங்க வீட்டில் இருப்பாங்க. அவங்க என்னமோ பெரிய ஆஸ்கார் ஃபங்க்ஷன் மாதிரி நினச்சிக்கிறாங்க. அவங்க அப்படி பயங்கரமாக நேற்று பேசினாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் நாளைக்கு அப்புறம் படம் வருது. இது என்னோட பர்சனல் கதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது நான் சொல்ல வேண்டியது முதல் மேடைங்கிறதுனால இதெல்லாம் சொல்கிறேன். எல்லாருக்கும் மிக்க நன்றி. இந்த படம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக இருக்கும். கூடிய விரைவில் ஒரு ஆகஸ்ட் 9 அந்த மாதிரிலாம் பிளான் பண்ணுறோம். அது அவங்க முடிவு பண்ணி சொல்லுவாங்க. மற்றபடி என்னை நன்றி சொல்ல சொன்னாங்க. உண்மையிலே என் மனசில் அது மட்டும்தான் இருக்குது. முதல்ல நமக்கு நடக்கிற ஒரு படத்தில் வந்து அது இதுன்னு சிக்கல் வரும்போது நம்ம கோபம் அவன் மேலே இப்படிலாம் இருக்கும். ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல நிற்கும்போது எனக்கு வந்து அந்த கிராட்டிடியூட் தான் இருக்குது. அது எல்லாருக்கு மேலே இருக்குது. இந்த சினிமாவில் வந்து இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணது சொல்ல மறந்துட்டேன். எழில் சார் வந்து நான் இன்னைக்கு சர்ப்ரைஸ். எழில் சார் வந்து பார்த்தோன்னே நான் அசிஸ்டண்ட்டாக சேரணும்னு ட்ரை பண்ணும்போது எங்கள் அண்ணன் என்கிட்ட சொன்னார், டேய் நீ வந்து அசிஸ்டண்ட்டாக போய் சேர்றதுங்கிறது வந்து தொழில் கற்றுக்கிறது, படம் எடுக்கிறது, அதெல்லாம் உன்னோட பர்சனல் இது. பட் நீ ஒரு டைரக்டர்கிட்ட போய் ஒர்க் பண்ணும்போது அவங்களோட கேரக்டர், அவங்களோட அப்ரோச்சு, அது ஒன்று அழியாமல் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அப்போ நீ சரியான ஆளை தேர்ந்தெடுத்து போகணுன்னு அவர் என்கிட்ட சொன்ன முதல் டைரக்டர் வந்து எழில் சார். ஏன்னா அப்போ அவர் கூட ஒர்க் பண்ணியிருந்தார். அப்புறம் எழில் சார் கூட ஒர்க் பண்ணேன். எழில் சார் கூட நீங்கள் வந்து ஒரு பாலிடிக்ஸ் இருக்காது. செல்லா கூட ஒர்க் பண்ணார். செல்லா எனக்கு அப்புறம் ஒர்க் பண்ணார். எழில் சாரோட ஒர்க் பண்ணும்போது உங்களை அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். எழில் சார் கூட அதுதான். அப்புறம் லிங்கசாமி சார் கூட ஒர்க் பண்ணேன். அவருக்கு நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அவர் கொடுத்த ஃப்ரீடம், அவரோட அந்த இடத்துல நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அது எல்லாமே நண்பர்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன். நான் கற்றுக்கிட்டே இருக்கேன். முதல் படம்ன்றது அந்த முதல் எழுதுகிற கவிதை மாதிரி, அன்பே ஆறுகிறேங்கிற மாதிரி. இனி அடுத்தடுத்து நான் சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறேன். வந்திருக்கிற பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த படம் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். மிக்க நன்றி.